ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டாக்ஸிக் மூவியோட ரிவ்யூ தாங்க. வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் மூவிங்க. 3 ஹார் 14 மினிட்ஸ் மூவி. ஸோ 1½ ஹார்ஸ் கிட்ட தான் இன்டர்வல்ல வந்துச்சு. ஸோ வேற லெவலான விஷயமா இருக்குங்க இது. அதாவது ஒரு ஆக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் ஆக்ஷன் தாங்க இது சொல்ல போனோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ எஸ் அண்ணா வந்து இதில் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவரை வந்து வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் அந்த பிக்சர் குவாலிட்டி லெவல் வந்து வே சினிமாட்டோகிராஃபி அவங்க பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை பிரமிக்க வைக்குங்க. அது டவுட்டே வேணாம். அண்ட் அடுத்து என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ஃபீமேல் லீட்ஸுமே வந்து அவங்களுக்கான ரோல்ஸை வந்து பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. கைரா அத்வானி மேமோட ரோல் மட்டும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று இன்டர் மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நயன் மேமும் வந்து ஒரு சிஸ்டர் கேரக்டரில் பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அது டவுட்டே வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமா குரேஷி மேமாக இருக்கட்டும், அதே மாதிரி பரத் மேம் இருக்கட்டும், அவங்க ரோலை வந்து டீசெண்டாக பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ருக்மணி மேமுக்கு அவங்களுக்கு ஏற்ற ரோல் வந்து கண்டிப்பாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.